வணக்கம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது, அது எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்கு உண்டான வீடியோ இது. பொது பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அவங்க சுயஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ, அந்த கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும், ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும். அந்த கொடுப்பனையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதற்கேற்ற தசாவும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும். ஸோ இந்த வருடம் 2025 எந்த மாதிரியான சீக்ரெட்ஸை, எந்த மாதிரியான மிராக்கிள்ஸை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஓப்பன் அப் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த 2025வது வருடம் எந்த மாதிரி விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போகுது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபுருஷோட ஒரிஜினல் 10ஆம் பாவமான மகரம், இந்த உழைச்சி ஓடா தயாராங்கன்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்களுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க, அது வந்து மகரத்துக்கு தான் அக்மார்க்க பொருந்தும். ஏன் அப்படின்னா, உழைக்க பிறந்தவங்க மட்டும்தான் மகரம். அவங்க வந்து பேட்டர்ன் மேக்கர்ஸ். யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மகரம் போட்டு கொடுக்குற ஸ்கெட்ச் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை பண்ணிடும். ஸோ அந்த பேட்டர்ன் மேக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சனி 3ஆம் பாவமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ஃபஸ்ட்டு அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லா விஷயங்கள்லையும் இந்த 2025 உங்களுக்கு மாற்றத்தை ஓப்பன் பண்ணிடுறதுங்கிறது உறுதி. அந்த சனி 3ஆம் பாவத்தில் மாற்றத்தை கொண்டு கொடுக்கறது எதுலெல்லாம் அப்படின்னா, வருமானத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க வே ஆஃப் அப்ரோச், இது மூணுலேயுமே மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த சனி தன்னுடைய பார்வை எங்கெல்லாம் அடுத்து செலுத்துது அப்படின்னா, 5ஆம் பாவமான டெசிஷன் மேக்கிங்கில் கொண்டு போய் வைக்கிது. அப்போ நிறைய விஷயங்களில் அவங்க சிந்தனையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க யோசிச்சுட்டு இருந்த விதம் 2025க்கு முன்னால் ஒரு மாதிரி இருக்கும், 2025க்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் மாறிடும், வே ஆஃப் புட்டிங் எஃபர்ட்ஸும் மாறிடும். நார்மலாக போடுற எஃபர்ட்ஸ்லேருந்து வித்தியாசப்பட்டு தன்னோட முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக இருக்குமா அப்படின்னா, உறுதியாக தொழில் ரீதியாக ஆக்கப்பூர்வமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய சனி 3ஆம் பாவமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துட்டு, அலைச்சலையும் பிரயாணத்தையும் கொடுக்கக்கூடிய குரு 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருச்சு. இது நாள் வரைக்கும் நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ரூமில் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களாம் இனிமேல் காலைல சக்கரத்தை கட்டிக்கிட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு அலைச்சலையும் பிரயாணத்தையும் கொடுத்து அது மூலமாக தான் வருமானத்தை கொடுக்க போகுது. நான் ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறேன், ஒரு நாளைக்கு நான் 100-150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் 4 செவத்துக்குள்ள உட்காந்துருந்தவங்க கூட இனிமேல் அலைய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அலைச்சல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அலைச்சலோட பிரயாணத்தோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க இந்த 2025. அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் அந்த இடத்துல கெட ஆரம்பிச்சிடும், தேவையில்லாமல் பணவரையும் ஆரோக்கிய விரயமும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். 8ஆம் பாவத்தில் சிம்மத்தில் வந்து கேது அமையப்பட்டிருக்கு. கேது 8ல் வந்துச்சு அப்படின்னாலே விபத்து, எதிரி, நோய், கடன், வம்பளக்கு பஞ்சாயத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, கேது இருக்கிற ஒரு பாவம் நம்மளை டிட்டாச் ஆக சொல்லிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிட்டாச் ஆயிடுவோம். அப்போ 8ல் இருக்கிற கேது, நிறைய பேர் எனக்கு 8ல் கேது உட்கறனால தான் எனக்கு கண்டம் வந்துச்சு, 8ல் கேது உட்கறனால தான் எனக்கு சர்ஜரி வந்துச்சு அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு சின்ன ஒரு க்ளூ என்ன கொடுக்குறேன்னா, 3-12 கூடிய குரு 6ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருச்சு, எதிரி, நோய், கடன், வம்பளக்கு பஞ்சாயத்தை வலுக்க வச்சிருச்சு. அப்படிங்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டில் எதுவுமே இறங்காதீங்க. நீங்கள் விளையாட்டாக ஒரு விஷயத்தை பகிர்றீங்க அப்படின்னா கூட அந்த சின்ன ஒரு விஷயம் பூதாகரமாக மாறும் பார்த்தீங்களா, பஞ்சாயத்து கொடுக்கக்கூடியதாக மாறிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்கிரும். ஏன் அப்படின்னா, நம்மளோட வம்பளக்கு பஞ்சாயத்தை சுட்டி காட்டக்கூடிய, கம்யூனிகேஷனை சுட்டி காட்டக்கூடிய அந்த குரு 6ஆம் பாவத்தில் போய் காசிப்பை சுட்டி காட்டக்கூடிய மிதுனத்தில் போய் உட்காந்துருச்சு. நம்ம ஏதோ ஒரு வடிவேல் படத்தில் பார்த்தீங்களா, சொம்ப காணோம் அப்படின்னா மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டு வராமாங்கும்போது டங்குன்னு ஒழுகும். அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் பூதாகரமாக மாறிடும். ஸோ பி கேர்ஃபுல் வித் வாட் யூ கம்யூனிகேட், வாட் யூ ஷேர், வித் ஹூம் யூ ஷேர், வித் ஹூம் யூ கம்யூனிகேட். இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துருங்க. குருவுடைய பார்வை 3ஆம் அதிபதியாகி 12ஆம் அதிபதியாகி 10ஆம் பாவத்தில் விழுகுது அப்படிங்கிறனால வேலை மாற்றம் அன்அவாய்டபிள், தொழிலில் மாற்றத்தை செய்கிறதும் அன்அவாய்டபிள். ஆனால் அது அலைச்சலுடன் பிரயாணத்துடன் கூடிய மாற்றமாகத்தான் இருக்க போகுது. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சனியுடைய பார்வை 12ஆம் பாவத்தில் இருக்கிறனால லக்னாதிபதியே 12ஆம் பாவத்தை அஸ்பெக்ட் பண்ணுது, 3ஆம் பாவத்துலேருந்து அஸ்பெக்ட் பண்ணும்போது நிறைய முயற்சிகள் விரயமாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
பரவாயில்ல, அந்த விரயம் மாறுது ஆயிட்டு போகுது. ஏன்னா விரயம்ங்கிறது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஆனால் அது மூலமாக தொழிலில் ஏற்றத்தை மாற்றத்தையும் நீங்கள் உறுதியாகவே பார்ப்பீங்க. 5ஆம் பாவத்துக்கு சனியுடைய பார்வை இருக்குது அப்படிங்கும்போது சித்தம் லைட்டாக கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கில் க்ளூமியாக இருக்கும். திங்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் க்ளூமியாக இருக்கும். ஆனால் அந்த திங்கிங் பேட்டர்னில் சில மாற்றம். ஒரு விஷயத்தை நான் சரியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு விஷயத்தில் என்னால் சரியாக கவனம் செலுத்த முடியல, ஒரே விஷயத்தை என்னால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னா உறுதியாகவே ஓவர் கம் பண்ண முடியும். 2ஆம் பாவமான குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு ராகுவும் சேர்ந்திருக்கிறது ஒரு பெஸ்ட் பிளேஸ்மெண்ட். எப்படி இருந்தாலும் வருமானத்தை கொடுத்துரும், எப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இது இருக்க தான் போகுது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு சிம்டம் தான் உங்களுக்கு இந்த 2025. ஆனால் குரு ராகுவும் சேர்ந்து 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. பணம் ஏன்னா சனி உங்களுக்கு அதிபதிங்கிறத என்றைக்கும் மறந்துடாதீங்க. சனி நார்மலாகவே ஒரே ஒரு டிமாண்டு மட்டும்தான் வைக்கும், வாழ்க்கையில் பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீ அடையணும்னு ஆசைப்படுறியா, ஒரு விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு ஆசைப்படுறியா, அதுக்குண்டான தகுதி வளர்த்திருக்கியான்னு சனி கேட்கும். அப்போ மகரம் கும்பராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான தகுதியை நான் வளர்த்திருக்கேனா, அதுக்குண்டான எஃபர்ட்ஸும் சரியாக நான் போடுறேன்னா, அதுக்குண்டான சகிப்புத்தன்மை, ஒரு விஷயத்தை கொடுக்குறேன், ஓகே கிடச்சிருச்சு, நான் போட்ட எஃபர்ட்டுக்கு பாட எனக்கு நல்ல வேலை மாற்றம் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்திக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்குண்டான சகிப்புத்தன்மை இருக்காங்கிறதையும் சட்டன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், சனி செக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த குவாலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் எப்போவுமே மகரம் எஸ்பெஷலி மகரம் சனியோட மகரம் கும்பம் ரெண்டுலேயும் கிடையாது. மகரத்துக்கு உண்டான பெரிய குவாலிட்டி என்னென்னா ஆஃப்டர் 36 அவங்க லைஃப்பில் வந்து மிராக்கலான சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த 36க்குள்ளே அவங்க அசாதாரணமான மெச்சூரிட்டி அடையணும். அந்த தன்மை நீங்கள் வளர்த்துட்டீங்க, அந்த மெச்சூரிட்டி நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக இருக்க போகுது. மகரம் கூட நிறைய பேருக்கு ஏன் ஈஸியாக மீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னால், ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னால் நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த நிறைய டைம் எடுக்கிறனாலேயே மகரத்தோட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இப்படி இப்போ ஒரு விஷயம் இடிச்சு புளி மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். அந்த ஒரு விஷயத்தில் அப்படியே வெயிட் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பொறுமையை பார்த்தா மற்றவங்களுக்குலாம் கடுப்பாயிடும். என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, யோசிக்கிறதுக்கு இவ்வளோ டைம், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இவ்வளோ டைமா அப்படின்னா சாட்டர்ன் அந்த டைமை டிஃபால்ட்டாகவே மகர ராசி மகர லக்னக்காரங்களை அடாப்ட் பண்ண சொல்லுது லைஃப்பில். அந்த விஷயத்தை நீங்கள் 2025 உறுதியாகவே கடைபிடிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா லக்னாதிபதி விரயத்தையும் பார்க்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஏர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிக்கணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத விரயத்தை அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். சனியுடைய பார்வை 5ஆம் பாவத்துக்கு விழுகுது. அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி டெசிஷனில் கவனமாக இருந்துருங்க. சனியுடைய பார்வை 12ஆம் பாவத்தில் விழுகுது. அப்படிங்கும்போது வருமானம் விரயமாக ஆரம்பிச்சிருச்சு ஈக்குவலாகவே. அப்போ வருமானம் விரயமாக ஆரம்பிக்கும் போது நீங்களே சேரிட்டி டீல்ஸ்லையும் கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. குடும்ப வாழ்க்கைக்கும் வீட்டில் பொருள்கள் சேர்க்கறதுக்காகவும் உங்களோட வருமானத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த விரயம் ஆக்கப்பூர்வமான விரயமாக மாறிவிடும். ஸோ ஓவராலாக இந்த 2025 மட்டும் இல்லை, என்றைக்குமே மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லோ. அந்த பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் வரும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எல்லா நேரமும் மற்றவங்களோட லைஃபோட தன்னோட லைஃப்பை கம்பேர் பண்ணிக்கிறது, மற்றவங்களோட காதலோட தன்னோட காதலை கம்பேர் பண்ணுறது, மற்றவங்களோட பேரண்ட்ஸோட தன்னோட பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது, மற்றவங்களோட ஏர்னிங்கோட தன்னோட ஏர்னிங்கை கம்பேர் பண்ணுறது. இந்த கம்பேரிசனை மகரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த கம்பேரிசனை என்றைக்குமே செய்யாதீங்க. நீங்கள் மோர் யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் மோர் யூ வில் ஃபீல் டீக்ரேட். உங்களை எப்போவுமே கீழே வச்சே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த கம்பேரிசனில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக கும்பம் வருது அப்படிங்கிறது என்றைக்குமே மறந்துடாதீங்க. சர்ப்ளஸ் கெயின்ஸ், பெஸ்ட்டான குடும்ப வாழ்க்கை, பெஸ்ட்டான பிஸ்னஸ்ஸு, பெஸ்ட்டான வருமானம் எல்லாமே கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? அசாதாரணமான பீரியட் அது கிடைக்கும். சாதாரண பீரியடெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு. அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான் மகரம் சக்ஸஸை உணரவே முடியும். 35, 38, 40 அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாடா வாழ்க்கையில் நான் ஏதோ செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலுக்கே வருவாங்க. இதை முன்னாலே நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த பெரிய ஒரு டீக்ரேட் பண்ணிக்கிற அந்த ஃபீல்லேருந்து உங்களால் ஓவர் கம் பண்ணிட முடியும். வாழ்க வளமுடன். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்டேட்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.